புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார். அதில் பேசிய அவர், கூட்டல் கழித்தல் விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம் என்றும், பிளஸை மைனஸாக்கும் வல்லமை விஜய்க்கு கிடையாது என்றும், திமுகவிற்கு தப்பு கணக்கு போடும் பழக்கம் கிடையாது என்று விமர்சித்து பேசினார். மேலும் பேசிய அவர், இந்தியாவிலேயே பேரிடர் காலத்தின் போது சம்பவ இடத்திற்கு அமைச்சர்களை அனுப்பி அங்குள்ள மக்களுக்கு உதவக்கூடிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டி பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அது எந்த விதத்தில்? திரைத்துறையிலே வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஒளிப்பதிவாளர், இன்னும் சக நடிகர்கள்லாம் பெரிய நடிகர்கள் நடித்து எல்லா ப்ளஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் ஃப்ளாப் ஆகலாம். ஆனால் அரசியலிலே எந்த ப்ளஸும் மைனஸ் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது. ப்ளஸோடு ப்ளஸ் சேருகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. எனவே ப்ளஸை மைனஸ் ஆக்கி காட்டுகிற வல்லமை அவருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கொடிநாள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக காயிதே மில்லத் கூட்டரங்கில் நடைபெற்ற தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் கொடிநாள் நிதி வழங்கி முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு 1,30,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் வேலூர் வருவாய் கோட்டாட்சியர், முன்னாள் படைவீரர் நலத்துறை துணை இயக்குனர், முன்னாள் படைவீரர் நல அமைப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் வடக்கு ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் மாணவர்களுக்கான செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டு அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே கிழக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் போலீசார் பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கும் வீடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 35 ஊராட்சிகளுக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் சுவாமிநாதன் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர், கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் உட்பட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்ன வேப்பம்பட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் சத்ய சதீஷ்குமார் என பலர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவ நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமுல்லை வாசல் தனியார் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மிக இளையோருக்கான மாவட்ட சாம்பியன்ஷிப் கபடி போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் இதில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இருந்து பேய்குளம் நோக்கி கனரக லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பனைக்குளம் அருகே செல்லும் போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை அருகே உள்ள விவசாய நிலத்தில் பாய்ந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோட்டார் டிவிடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கோபிநாத். ஆட்டோ ஓட்டுநரான இவர் கொடிநாளை முன்னிட்டு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கும் வருமானத்தை ராணுவ வீரர்களுக்கு வழங்குவதற்காக மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் ஒரு நாள் ஊதியத்தை ஒப்படைத்தார். மேலும் 7 ஆண்டுகளாக இச்சேவையை செய்து வருவதாகவும், நாட்டை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கு எனது ஒரு நாள் வருமானத்தை வழங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இந்த கொடிநாள் நிகழ்ச்சிக்கு ராணுவருக்கு வேண்டி ஒரு நாள் ஓடக்கூடிய எல்லா வருஷமும் 7 வருஷமும் முதல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் கரெக்டாக ராணுவ அதிகாரி இந்த வருஷமும் அதே மாதிரி நேற்று ஒரு நாள் இன்னைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் ரூபாய் கரெக்ட் அமௌண்ட்டாக கொடுத்து ராணுவ அதிகாரிகள் வாங்கிட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுவதற்கு ஒன்றிய குழு விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒன்றிய குழு 2 குழுக்களாக பிரிந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு வருகின்றனர். ஒன்றிய அரசின் இணை செயலாளர் நஜேத் குப்பா தலைமையில் சென்ற குழுவினர் அரசூர் அருகே உள்ள மலட்டாறு பகுதியை ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.